டெட் தேர்வு தொடர்பாக ஆசிரியர்களின் கோரிக்கொன்று மனுவாக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பயிற்றுவிக்கும் பாடங்களின் அடிப்படையில் தகுதி தேர்வு நடத்த வேண்டும் என்ற அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோட செய்தியாளர் சுரேஷ் நம்மோட இணைப்பில் இணைகிறார். சுரேஷ் வணக்கம். இந்த டெட் தேர்வு தொடர்பான வழக்கில் அந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன? உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு சொல்வது என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது அரசு பள்ளிகள்ல 8வது வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் பாடம் நடத்தக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கும் நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படுது. இந்த தேர்வு ஜூலை 4, 5ஆம் தேதியில் நடத்துறாங்க. இந்த தேர்வு தொடர்பான அறிவிப்பானை போன பிப்ரவரி 13ஆம் தேதியே வெளியிட்டாங்க. அந்த அறிவிப்பானையின் அடிப்படையில இந்த தேர்வுல 2வது தாள், அந்த தாள்ல தமிழ், ஆங்கிலம், அதே போல குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கற்பித்தல் பாடங்களுக்கு தலா 30 மதிப்பெண்களும், கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களுக்கு 60 மதிப்பெண்களுக்கும் கேள்விகள் கேட்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதை எதிர்த்துதான் ஆசிரியர் பள்ளி, அரசு பள்ளி ஆசிரியர்கள் 3 பேர், அதாவது சாந்தகுமார் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இவங்க மனுவில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பாடத்தினுடைய ஆசிரியராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்களுக்கு தொடர்பில்லாத கணிதம், அறிவியல் மற்றும் அந்த சமூக அறிவியல் பாடங்கள்ல இருந்து 60 மதிப்பெண்களை கேள்விகளா கேட்கறதுனால ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால ஆசிரியர்கள் எந்தெந்த பாடத்தை நடத்துறாங்களோ அந்தந்த பாடங்களின் அடிப்படையில அந்த மதிப்பெண்களை நிர்ணயித்து தேர்வு நடத்துற வகையில அறிவிப்பாணையை திருத்தி வெளியிட உத்தரவிடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை மனுவில் முன்வச்சிருந்தாங்க. இந்த வழக்கு நீதிபதி PT ஆஷா முன்னாடி விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மைத்ரே என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் பாடத்துல கல்வி தகுதியை பெற்றவர் தான் தமிழை பயிற்றுக்கிறாரு. அதே போல ஆங்கிலத்துல கல்வி தகுதி பெற்றவர் தான் ஆங்கிலத்தை பாடம் நடத்துறாரு. ஆனா இவங்களுக்கு சுத்தமா தொடர்பில்லாத கணிதம், அறிவியல், அதே போல சமூக அறிவியல் பாடத்துல இருந்து தேர்வு எழுத நிர்பந்திக்கிறதுனால அது அவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இந்த வாதத்தை கேட்ட நீதிபதி மனுதாரருடைய கோரிக்கை நியாயமா இருந்தாலும் கூட இப்ப கடைசி நேரத்துல இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. மட்டும் இல்லாம உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில 6 மாசத்துக்கு ஒரு தடவை தகுதி தேர்வு நடத்தப்படும். அந்த அடிப்படையில அடுத்த தேர்வுல மனுதாரருடைய கோரிக்கையை பரிசீலித்து அதுக்கு ஏத்த மாதிரி அறிவிப்பாணையை வெளியிடணும்னு சொல்லி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கை முடிச்சு வச்சிருக்காங்க. நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.